உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கதை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் குமாரவேல். வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க, இல்லைனா வேற மாதிரி ஆயிடும். வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். இந்த சம்பவம் ஒரு கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமத்தில் இது வரைக்கும் ஒரு 23 பேர் திருமணம் ஆகாதவங்க, ஆணும் பெண்ணும் இறந்து போயிருக்காங்க. ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா தூக்குமாட்டி இறந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா தற்கொலை பண்ணி இறந்து போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இப்போ கூட ரீசனாக அந்த கிராமத்தில் நாட்டாமல் இருப்பாங்கள, அவங்களோட பேத்தி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த குமாரவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அம்மாவோட ஊருக்கே இவர் போயிடுறாரு. இப்போ அந்த ஊரில் தான் பிரச்சனைகள் நடக்குது. ஸோ இவர் அந்த ஊருக்கே போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு பல அமானுஷங்கள் விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு நார்மலாகவே இந்த பேய் மேலே அதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த குமாரவேலுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே நைட்டில் இவரை யாரும் ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இவருக்கு தோணிட்டு இருந்திருக்கு. நார்மலாக இப்போ இந்த பழைய கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த லைட்டு அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய காடு மரங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மரம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தூரமாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தூங்க போகலான்னு மணி ஒரு 9 இருக்கும் நைட்டு. அப்போ இவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் யாரோ இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிருக்குன்னா, இவரோட தோல் பட்டையில் யாரோ கையை வைக்கிற மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. ஸோ தோண கையோட இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தானா அங்கே யாருமே இல்லை. ஸோ அது அவர் பெருசுப்படுத்தாமல் நார்மலாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நடந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அமைதியான வாய்ஸில் ரொம்ப ஸ்லோவாக அழுகுற சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. ஸோ அதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வீடை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட இவர் ஷேர் பண்ணலை. ஏன்னா இவருக்கு தான் பேய் மேலே நம்பிக்கை இல்லையா. ஸோ இவர் சொன்னார்னா அப்புறம் எல்லாம் கலைப்பாங்க சிரிப்பாங்க அப்படின்ட்டு இவர் யார்கிட்டையுமே சொல்லலை. அன்னைக்கு நைட்டு அவருக்கு தூக்கமே வரலை. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தானே தூங்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்லேயே அந்த அழுந்த சத்தம் கேட்டுச்சுல்ல, அந்த சத்தம் இவருக்கு நல்லா கிளியராக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி 2-3 வாரமாக அந்த மாதிரிலாம் அவருக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி 9 ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் இவங்களோட கிராமத்துக்கு பஸ்ஸு கிடையாது வர்றதுக்கு. ஸோ இங்கே நாங்கள் போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ உடனே அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி நம்ம நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு எடுக்கிறாரு. அப்போ உடனே இவர் நடந்து போகிறாரு. ஒரு 2 கிலோமீட்டர் இவர் நடந்து போயிருக்குவார். அங்கே அந்த கிராமத்துக்குள்ளே பூடுறாருல, அப்போ மணி ஒரு 9 இருக்கும். அங்கே என்ன இருக்குதுன்னா, நிறைய அந்த மூங்கில் காடுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ காட்டு வழி மாதிரி தான் இருக்கும் அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே. அப்போ அந்த காட்டு வழியில் இவர் அந்த மூங்கில் காடுகிட்ட நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த அழுகிற சத்தம் இவருக்கு நல்லா கிளியராக ஒரு பக்கத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாமல் பயந்துட்டு நின்றுட்டு எடுத்தாரு ஒரு ஓட்டம் வேகமாக. குமரவேல் பயந்து வேகமாக ஓடிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க இவரோட தோல் பட்டையை பிடிச்சிட்டே தம்பி நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அவர் நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இவர் திரும்பி பார்க்குறாரு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த அந்த ஊர்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரொம்ப கேப்பில் ஒரு லைட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே. அப்போது அந்த லைட்டில் அந்த உருவம் தெரியுது. அந்த உருவத்தில் இவருக்கு ஃபேஸ் மட்டும் தெரியல,
ஆனால் ஒரு உருவம் மாதிரி தெரியுது, மனசு உருவம் மாதிரி தெரியுது. ஆனால் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இது வந்து மனுஷனே கிடையாது, அது மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த உருவம் வந்து நில்லுடா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கரமா பயம் வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த வழியா வந்து மோட்டார் பைக்ல யாரோ 2 பேர் வராங்க. ஸோ வந்தோனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, "என்ன அந்த பையன் அங்க மயங்கி கிடக்குறானே" அப்படின்னு சொல்லிட்டு, குமரவேல தூக்கிட்டு அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் குமரவேல முழிச்சிட்டோன்னே அவங்க வீட்டுல வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டுன்னு. அப்போ அவர் நடந்தது எல்லாமே சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா, அம்மா வந்து அப்பதான் ஃபீல் பண்றாங்க. ஐயோ! நம்ம பையன் உண்மைதான் சொல்கிறான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கிற அந்த கேப்லேயே அவங்க அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஒரு கோடாங்கி அவரை வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோடாங்கியை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அவர் வீட்டுக்கு வந்து வாசப்படியை கூட மிதிக்கல. அங்கே நின்னானா அவருக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் திரும்ப வந்த வழியிலே அவர் போயிட்டாரு. அப்போ இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு, ஐயோ இவர் ஏன் வந்துட்டு திரும்பி போயிட்டாரு, ஒன்றுமே நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்தார்ல, மறுபடியும் வந்துட்டு அவர் என்ன கொடுத்தாருன்னா விபூதியும் கையில் கட்டுற கயிறும் கொடுத்துருக்குறாரு. கொடுத்துட்டு தலைமாட்டில் வச்சு படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமரவேலா அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, ஏன் சாமி வந்துட்டு உள்ளு கூட வராமல் அப்படியே இப்போ கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானே. அதுக்கு வந்து அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளாக வந்து அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணதுனால நம்மளோட குமரவேலுக்கு வந்து அந்த அழுகிற சத்தமோ எதுவுமே உருவமோ எதுவுமே அவருக்கு தெரியல. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சதுரகிரிக்கு போயிட்டு வந்தால், அந்த மலைக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தானே. அப்போ குமரன் என்ன பண்ணான்னா, அவர் மோட்டர் பைக் எடுத்துகிட்டு அவர் மட்டும் போகிறாரு. ஸோ அவர் அந்த மலை ஏறி போயிட்டு அப்புறம் கீழே இறங்கும் போது மணி வந்து 9 கிட்ட ஆயிடுச்சு. அவர் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் மலை இறங்கிட்டு தான் போகிறேன், சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இறங்கி போகிறாங்க. அப்போ உடனே அந்த வயசானவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு, உன் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. பைக்கு வரைக்கும் வந்து விட்டுட்டு அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இங்கே சதுரகிரிக்கு வந்துட்டு போயிருக்கிற, உனக்கு ஒன்றுமே நடக்காது, நீ பத்திரமா பார்த்து போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குமரவேல் வந்து பத்திரமா வீடை வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ வீடு வந்து சேர்ந்துட்டு அன்னைக்கு இரவு வந்து அவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. அன்றைக்கி தான் நல்லா தூங்குறாரு. ஸோ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனான்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த பெரியவர் வந்து இவரோட கனவுல வராரு. கனவுல வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் வந்து நிறைய துர்மரணங்கள் நடக்க போது, ஸோ எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டுன்னு இவரோட கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குமாரவேலுக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தான்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா நம்ம இன்னைக்கு தானே அந்த பெரியரை பார்த்தோம், டக்குன்னு நம்மளோட கனவுல வந்துட்டார அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேபி அவரை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் கனவுல வந்திருப்பார் போல அப்படின்ட்டுன்னு இதை அவர் வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் குமரவேல் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாரு. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நார்மலாக காலையில் இவரே எணிக்கிற முன்னுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு 5:30 மணி போல் வந்து நம்ம குமரவேலை வந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமா பையன் வந்து 16 வயசு தான், அந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் என்னடா கனவுல இப்போ தான் இப்படி வந்துச்சு, துர்மரணங்கள் நடக்க போகுதுன்னு, அதுக்குள்ளே இப்படி ஆகுது, அப்போ இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை பெருசுப்படுத்தாமல் அவர் அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமா பையன் இறந்து ஒரு 2 நாள் சென்றதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இன்னொரு துர்மரணம் ஏற்படுது. இதே மாதிரி எல்லாரும் எப்படி சாவுறாங்கன்னா, 16 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள திருமணமாகாமல் இருக்கிறவங்க ஆண் பெண் இந்த மாதிரி சாவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் வந்து இந்த பெரியொரு கனவுல வந்து சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டுன்னு நம்மளோட குமரவேலுக்கு வந்து புரியுது. அந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குது, ஏன் எல்லாமே துர்மரணத்தில் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குமரவேல் இருக்கார்ல, அவர் வந்து யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் அவர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அதான் நான் சொன்ன ஒரு காட்டு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 12 பேர் இவரோட சேர்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவர் உடனே சொல்கிறாரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு.
ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை சீரியஸாக எடுத்துக்காம அதெல்லாம் சும்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அவங்க பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்து திடீர்னு ஒரு சூறாவளி மாதிரி பயங்கரமாக அந்த இடத்துல காற்றடிக்குது. ஸோ காற்றடிச்சு ஏன்டா இங்கே இப்படி பயங்கரமாக காற்றடிக்குது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம குமரவேலுக்கு வந்து டவுட் வந்துருச்சு, இங்கே என்னமோ நடக்க போது போல் அப்படின்னு இவருக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அப்போ உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த 12 பேருமே பார்க்குறாங்க, ஒரு 6 உருவம் வந்து வானத்தை நோக்கி அவ்வளோ பெருசாக 6 உருவம் வந்து நிற்கிதான். அந்த 6 உருவமும் இவங்க எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நேராக பார்த்த உடனே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ப ஆரம்பித்தாங்க, ஐயோ குமரவேல் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த தலைவர் இருப்பாங்களே அவங்கள போய் பார்க்குறாங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க, இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஒரு கனவுல வந்தது எல்லாத்தையுமே சொன்னான்னா, அந்த நாட்டம் ஒன்றே என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சின்ன பிள்ளைங்க, இவனுங்க என்னமோ வளரிட்டு இருக்காங்க போல் அப்படின்ட்டுன்னா அந்த விஷயத்தை வந்து இவர் பெருசாகவே எடுத்துக்கல. அந்த நாட்டாம இருக்கார்ல எல்லாத்தையும் போக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட குமரவேலை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி அது இதையும் சொல்லிட்டு தெரியாத, நம்ம ஊர் பேரை கெடுத்து விட்றாத அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிட்டு அப்புறம் அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் போய் திட்டி விட்டிருக்காரு. இவன் இப்படியே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான்னா நம்ம ஊர் பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு அந்த நாட்டாம சொல்லியிருக்காரு. இந்த ஊரில் நிறையா பேர் துர்மரணம் அடைஞ்சிட்டு இருந்தாலும் இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இந்த விஷயத்த வந்து எல்லாத்திட்டையுமே சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொல்லியும் யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி ரூமில் உட்காந்து குழம்பிக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆனோடனே நம்ம குமரவேலோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவரும் ஒரு 6 மணி போல் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனால்தான் தான் இவருக்கு இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. குமரவேல் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா, வாசப்படியிலே நிற்கிறாங்க. யாருன்னா அவங்களோட அம்மா, அவர் ஃப்ரெண்டோட அம்மா நிற்கிறாங்க. வா குமரவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் என்னன்னா, அந்த ஃப்ரெண்டோட அப்பா இருக்காங்களே அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இவங்களும் அவங்க பையனும் தான் இருக்காங்க அந்த வீட்டில். அப்போ இந்த குமரவேலுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை தாண்டி ஒரு இடத்துல பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு 40 to 42 வயசு இருக்கிற ஒரு ஆண் மகன் உடம்பு மாதிரி ஒருத்தர் நிற்கிறாராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம குமரவேல் ஃப்ரெண்டு இருக்காங்களே அந்த ஃப்ரெண்டோட அப்பா தான் அங்கே நிற்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க. என்னடா இவன் இப்படி பேசுகிறான், ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து நமக்கு வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வேற சொன்னேன்னா என்னை ஏதோ பைத்தியக்காரன் நினச்சிடுவாங்க. சரி நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ட்டுன்னு இவரும் தலையை மட்டும் ஆடிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக கேக்கெல்லாம் வெட்டிட்டு வேகமாக இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து அவருக்கு வந்து ஒரு அமானுஷமான விஷயங்கள், இந்த உருவங்கள் எல்லாமே அவர் கண்ணுக்கு வந்து அப்பப்போ தெரியுது, வந்து அவர்னால உணர முடியுது. நீங்கள் கேட்கலாம், இந்த அப்பா தான் அந்த ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமாட்டேன்னு. ஆனால் அதுக்கு அவர் கிடையாது இந்த பிரச்சனையில். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அந்த பெரியவர் வந்து நம்ம குமரவேல் கனவுல வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு துர்மரணம் நடக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து நான் யாருக்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊர்கிட்ட போயிட்டு எல்லா முன்னுக்குமே இவர் போய் கத்தி சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நடக்குது கேளுங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த நாட்டாமையும் அந்த ஊர் மக்களும் எல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேமிலி இங்கே இருந்துச்சுன்னா இவங்க வந்து கண்ட மாதிரி பேசி நம்ம ஊர் மானத்தையே வாங்கி விட்டுருவாங்க, பேய் பிசாசு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க இங்கேருந்து போக சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கண்ட மாதிரி திட்டி அவங்க வந்து அந்த ஊர் விட்டே அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்ட்டுன்னா அந்த குமரவேல் ஃபேமிலி வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊருக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஊரில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏன் வந்து இங்கே துர்மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து ஒரு நம்பூதிரியை வர வச்சு அங்கே வந்து பார்க்குறாங்க என்ன இருக்கும்னு. அவரும் சில பூஜைகள்லாம் செஞ்சுட்டு பார்க்குறாரு. அவர் என்ன சொன்னார்னா, உடனே அந்த நம்பூதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் உள்ள ஒருத்தர் தான் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லி செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த நம்பூதிரி சொல்லியிருக்காரு.
இந்த விஷயம் வந்து குமாரவேலுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னாக்கா இவர் கனவுல வந்து ஒரு பெரியவர் வருவார்ல, அந்த பெரியவர் வந்து இவர்கிட்ட ஆல்ரெடி வந்து கனவுல வந்து சொல்லியிருக்காரு, என்னத்தினால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நார்மலாக என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அந்த ஊரில் வந்து நார்மலாக திருவிழா வரும். ஸோ திருவிழா வந்தானே 9 பேர் சாமி ஆட வச்சு அந்த சாமி ஆடுறவங்ககிட்ட குறிக்கிக்க அந்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா, நார்மலாக வந்து சாமி ஆடுறவங்களுக்கு வந்து 7 பேருக்கு வந்து இந்த மேலே உள்ளவங்களுக்கு வந்து சாமி வந்திருக்கு. மிச்சம் 2 பேர் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. இந்த வேர்ட்ஸை கூட என்னால் சொல்ல முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். எல்லா மனுஷங்களும் ஒன்று தான். மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியல. நான் அதனால் அந்த வேர்ட்ஸை சொல்ல கிடையாது. ஸோ அப்படி வந்ததுனால அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே என்ன சாமி கீழே உள்ளவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அடித்ததுனால என்ன ஆயிருக்குதுன்னா, அவர் வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாக் மேஜிக் செய்கிறவங்ககிட்ட போயிட்டு, இந்த ஊரில் உள்ளவங்க வந்து எல்லாமே துர்மரணத்தில் இந்த மாதிரி சாகணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து செஞ்சு போட்டுருக்காரு. இந்த மாதிரி கனவுல வந்து அந்த பெரியவர் வந்து குமரவேலுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது மட்டும் சொன்னது இல்லாமல் இன்னொரு நாள் ஒரு கனவுல வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பிட்ட ஒரு இடம், ஒரு காடு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு மண்டை உடலாக வச்சு ஜாமாலாம் வச்சு செஞ்சு போட்ட மாதிரி அவர் கனவுல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மறுநாள் வந்து குமரவேல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல போயிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு பூனையோட மண்டையோட மற்ற ஏதோ ஒரு எலும்பு, அப்புறம் அந்த பிள்ளி சுனியெல்லாம் செய்வாங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறத இவர் பார்த்துருக்காரு. ஸோ இவர் பார்த்துட்டு இவர் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அவங்க தான் யாரும் நம்ப மாட்டுறாங்கல்ல. ஸோ அதனால் இவர் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. இவர்னால என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டுறாங்க அப்படின்ட்டு இவர்னால ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அந்த ஊரில் எப்பெல்லாம் துர்மரணம் நடக்க போதோ ஒரு 2-3 நாள் முன்னிக்கே வந்து நம்ம குமரவேல் கனவுல வந்து அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குமரவேல் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு மறுபடியும். அந்த கனவுல வந்து யாரோ ஒருத்தவங்க துர்மரணம் இறந்து போகிற மாதிரி, ஒரு சின்ன பிள்ளை இறந்து போகிற மாதிரி கனவுல வந்திருக்கு. ஸோ அவங்களோட அக்கா ஃபேமிலியை வந்து அந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து இவருக்கு வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி அந்த ஊர் நாட்டாமையோட பேத்தி வந்து இறந்து போயிட்டாங்க, மூச்சு திணறல் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. இந்த மாதிரி அமானுஷங்கள் விஷயங்கள் உங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கா? அப்போ மறக்காம நீங்கள், நான் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.